கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் நிர்வாகத்தினர் அடிக்கடி கரும்பு அரவையை நிறுத்தி வைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேத்தியாத்தோப்பில் உள்ள எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் அடிக்கடி கரும்பு அரவை செய்வதை ஆலை நிர்வாகிகள் நிறுத்தி வைப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் விவசாயிகளும் கரும்பு லோடு ஏற்றி வந்த ஓட்டுநர்கள் வெகுநேரம் காத்திருக்கும் சூழல் உள்ளதால் அவதியடைந்துள்ளனர். எனவே அதிகாரிகள் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் குண்டு மிளகாய் விலை வீழ்ச்சியடைந்து விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதுகுளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் புவிசார் குறியீடு பெற்ற குண்டு மிளகாய் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்நிலையில் தற்போது குண்டு மிளகாய் விளைச்சல் அதிகரித்ததால் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்திருக்கிறது. ஒரு கிலோ 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட குண்டு மிளகாய் தற்போது 100 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். எனவே அரசு மிளகாய்க்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். அதற்கு அதிகமான செலவு செய்து அதனுடைய வருமானம் இல்லாமல் மிக மோசமான 4,500 ரூபாய்க்கு 10 கிலோ 4,500 ரூபாய்க்கு விற்ற மிளகாய் இன்று வெறும் 1,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதனால் விவசாயிகள் மிளகாய் விவசாயம் செய்வதற்கு மிக விருப்பமில்லாமல் போகிறது. ஆகவே அரசு விலை நிர்ணயம் செய்து விவசாயிகளை குண்டு மிளகாய் செய்வதற்கு ஊக்கப்படுத்த இந்த அரசை நாங்கள் வலியுறுத்துகிறோம். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே சேதமடைந்திருக்கும் சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாச்சியார்பேட்டை கிராமத்தில் இருந்து ஸ்ரீமுஷ்ணம் சேத்தியாத்தோப்பு செல்லும் சாலை பல ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்டதால் உள்வாங்கிய நிலையில் பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் பலமுறை விபத்தில் சிக்கி காயங்களும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டு வருகிறது என்றும் பலமுறை இதுகுறித்து கோரிக்கை வைத்தும் நெடுஞ்சாலைத்துறை கண்டுகொள்ளவில்லை என்றும் கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே சாலையை சீரமைப்பு செய்ய வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு பொதுமக்கள் வேதனையோடு கோரிக்கை வைத்துள்ளனர்.